பூர்சந்தை நேயர்களுக்கு வணக்கம். சிறுதானியங்களோட உணவு முறை நம்மளோட அன்றாட வாழ்க்கை உணவு முறையில சேர்த்துக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அதுல நிறைய உயிர் சத்து இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. அதை தவிர அயன், கால்சியம், பாஸ்பரஸ், மக்னீசியம் போன்ற நிறைய தாதுக்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் சிறுதானியங்கள் தருது. இவ்வளவு நாளா நம்ம இந்தியன் ரெசிபிஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாசம் ஒரு வித்தியாசமா நம்ம யூரோப்பியன் டிஷஸ், அதாவது கான்டினென்டல் டிஷஸ், மெயினா இட்டாலியன், ஸ்பெயின், பிரான்ஸ், மெக்சிகோ போன்ற நாடுகள்ல செய்யப்படுற சில டிஷஸ் சிறுதானியங்கள்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ முதல்ல மெக்சிகன் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெக்சிகன் ரைஸுக்கு இன்னைக்கு நான் யூஸ் பண்ற சிறுதானியம் குதிரைவாலி அரிசியை வச்சு பண்ண போறேன் மெக்சிகன் ரைஸ். இது ரொம்ப ஒரு ஒன் பாட் கம்ஃபர்டிங் மீலா வச்சுக்கலாம். அது லஞ்சுக்கு சாப்பிடலாம், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கு வேணா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கும். இப்போ இந்த மெக்சிகன் ரைஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலியை அடுப்புல வச்சுப்போம். ஒரு டீஸ்பூன் பட்டர், ஆயில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. இதுல பொடியா நறுக்கின கார்லிக் போட்டிருக்கேன். கார்லிக்கை வதக்கிட்டு கேப்சிகம், 3 கலர் கேப்சிகம் யூஸ் பண்றேன்னா, எல்லோ, கிரீன், ரெட், இந்த 3 கலர் கேப்சிகமும் யூஸ் பண்றேன். கொஞ்சம் வெங்காயம், இதுல 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சு ட்ரெயின் பண்ணின குதிரைவாலி அரிசி, பச்சரிசி. இது குதிரைவாலி பச்சரிசி. இந்த கப்ல நான் 1/2 டம்ளர் ஊற வச்சேன். இந்த கப்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் துருவின இஞ்சி, கொஞ்சம் பச்சை பட்டாணி, கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பியூரி, ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த கான்டினென்டல் டிஷஸ்க்கே ரொம்ப ஒரு ஃப்ளேவர் தரக்கூடியது ஆரிகானோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்பைஸ். ஸோ அந்த ஆரிகானோ கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்காக. காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா, ஒன்று 2 பொடிக்கப்பட்ட மிளகு பொடி கொஞ்சம், இப்போ இந்த மெக்சிகன் ரைஸுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான உப்பு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த மெக்சிகன் ரைஸ் உதிரா இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இப்போ நான் இதுல 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால எப்பவுமே 1:2 ரேஷியோ தான் நம்ம மில்லட்ஸுக்கு. ஸோ இதுல நான் 1/2 டம்ளர்ல 2 1/2 டம்ளர் தண்ணி விடுறேன். 1/2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன்.
லேசாக கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இதை சிம்ல ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இதை வேக வைப்போம். இதை 12 நிமிஷம் கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இப்போ 12 நிமிஷம் ஆயாச்சு. பர்ஃபெக்டாக நல்லா உதிராக மெக்சிகன் ரைஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ நான் அடுப்பை அணைச்சிடுறேன். அடுப்பை அணைச்சிட்டு இதில் கொஞ்சம் பன்னீர் கியூப்ஸ், வேக வச்சு கொண்டக்கடலை சிக்பீஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷியஸ் மீல் இது வந்து. இப்போ இதுலேயே காரம் நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். க்ரீன் சில்லி ஃப்ளேவருக்கு ஜிஞ்சர் இருக்கு, கேப்சிகம் 3 கலரில் போட்டிருக்கோம், பன்னீர் இருக்கு, எல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. மெக்சிகன் ரைஸ் ஆத்தென்டிக் மெக்சிகன் ரைஸில் ஸ்ப்ரிங் ஆனியன் கார்னிஷ் பண்ணுவாங்க. நான் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இதில் மெக்சிகன் ரைஸ் ரெடி.